தொடக்கத்திலேயே சொன்னேன், மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளும். அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது. மெல்ல மெல்ல அது சாவிமயமாகி வருகிறது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவும் அமைந்திருக்கிறது. பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம், அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளும். அதிலே யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையேல் அவர்கள் தமது சுய அடையாளத்தை இழக்க நேரும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக வந்து குழு அமைச்சிருக்காங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு எத்தனை தொகுதிகள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத. ஒவ்வொரு தோழமை கட்சியாக அழைத்து பேசுவார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் உரிய நேரத்தில் அழைப்பு வரும். அந்த குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கான தொகுதிகளை கேட்டு பெறுவோம். சுமூகமான முறையில், நல்லிணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திமுக கூட்டணி இப்போது மேலும் வலுவடைந்திருக்கிறது. தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது. அதேபோல ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அணியும் திமுக கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு திமுக கூட்டணி நாளுக்கு நாள் ஒரு மெகா கூட்டணியாக வலுப்பெற்று வருகிறது. அந்த வலிமை குன்றாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்தி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வோம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை
கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு நடக்கிற போது இது போன்ற சலசலப்புகள் எழுவது இயல்பானதுதான். அதனால் கூட்டணி உடைந்து போகும், சிதறி போகும் என்று கருத தேவையில்லை. 100 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடரும். இந்த கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் ஒத்துழைப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை எதிர்கால அறிவிப்புகள் எதுவுமே இல்லை, ஊழல் தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் திமுக தோற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை எப்போதும் அறிவிப்பதில்லை. இதுதான் நடைமுறை வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது பாஜக தலைவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை கைவிடாமல் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள் என்று எல்லோரும் இந்த அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை, நடைமுறைகளை வெகுவாக வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. திமுக கூட்டணி ஓபிஎஸ் கூடுதல் பலமா இருக்கு. தொடக்கத்திலேயே சொன்னேன், மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடையும். அரசியல் காரணங்களால் தமிழகத்தில் ஹிந்தி மொழி தற்போது பேசுவதும் தவிர்க்கப்படுவதா ஆளுநர் குற்றச்சாட்டு. அரசியல் காரணங்களாலதான் தமிழகத்தில் ஹிந்தி கற்கிறதுக்கு தவிர்க்கப்படுகிறது, பேசுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அரசியல் காரணங்களால் தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே இந்தியை மாணவர்கள் கற்பதை யாரும் தடுக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயாக்களில், கேவி ஸ்கூல்ஸ், அந்த பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் தடுக்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியை விரும்புகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மொழியை விரும்பி படிக்கிற யாருக்கும் எதிராக இங்குள்ள அரசியல் கட்சிகள் செயல்படவில்லை. அரசின் கொள்கையாகவே, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது திணிப்பதுதான் அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்த நுட்பமான வேறுபாட்டை வேண்டுமென்றே மறைத்து திரிபுவாதம் செய்கிற போக்கை ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆளுநரும் அத்தகைய பரிவார் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை அவ்வப்போது உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கருத்து தான் அரசியல் நோக்கம் கொண்டது. கட்சி வளர்ச்சிக்காக தான் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கட்சி வருங்காலத்தில் வளர்ச்சி அடையாம போயிடும் அப்படின்ற கருத்து வைக்கிறாங்க. உங்க கட்சிக்கு
அந்த அதிகாரத்துல பங்கு கிடைக்கிறதுனால பின்காலத்துல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகார பகிர்வு பெறுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் என்று இல்லை. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சியடையும், எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நின்று வலதுசாரிகளின் சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. நாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்குள் அதிகார பகிர்வை கோரலாம், அப்போது வாதிடலாம். ஆனால் நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த முயற்சியையும் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.